அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது வருவாய்த்துறை நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் அவர் தொடர்புடைய வழக்குகள், முந்தைய வழக்குகள் மற்றும் அந்த குற்ற வழக்குகள் மூலமாக ஈட்டிய வருவாய், அதன் மூலமாக வாங்கிய சொத்துக்கள் என பல்வேறு கோணங்கள்ல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் இறங்கி இருக்கிறது. இந்த நிலையில அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி ஆகிய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பி அந்த நபர் தொடர்புடைய சொத்துக்கள் உள்ளிட்ட விவரங்கள், அதோட ஆவணங்கள் வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். இந்த நிலையில வருவாய்த்துறையினர் இன்று ஞானசேகரனுடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தார்கள். அந்த அவர் கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி அளவை செய்யப்பட்டது. அது சர்வே எண் என்ன, அந்த இடம் யாருடைய பெயரில் இருக்கிறது என அந்த ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய பணியில் வருவாய்த்துறையினர் இன்று ஈடுபட்டார்கள். கிண்டி தாசில்தார் மணிமேகலை தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த ஆய்விலும் தொடர்ந்து விசாரணையிலும் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த ஞானசேகரன் கட்டி இருக்கக்கூடிய அந்த வீடு கோட்டூர் பகுதியில் ஏரிக்கரை சாலையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடு அந்த இடம் பட்டா இல்லாத இடம் எனவும் அது கோவில் நிலம் என்று முதற்கட்ட ஆய்வுல தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் வருவாய்த்துறையினர் தரப்புல. அதாவது கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய கேசவெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம் அந்த இடம் என்றும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் நிலம் முழுவதுமாக அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் என்றும், அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களும் கூட ஒரு சிலர் இதே போன்று அந்த கோயில் நிலத்தில் தான் வசித்து வருவதாகவும், ஞானசேகரன் குடும்பத்தினர் அவருடைய தாய், 2 மனைவிகள் மற்றும் அவருடைய சகோதரர் இவர்கள் கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடு 10 வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்டு அந்த வீட்டில் அவர்கள் வசித்து வருவதாகவும், இந்த இடம் வாங்குவதற்கோ விற்பதற்கோ தடை செய்யப்பட்ட இடம் என்று வருவாய்த்துறையினுடைய அந்த விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இது கோயிலுக்கு சொந்தமான இடம். கோயில் நிலங்கள்ல குடியிருக்கக்கூடியவர்கள் அதற்கு வீட்டிற்கான அந்த வரியை அவர்கள் செலுத்துவார்கள், அந்த இடத்திற்குரிய வரியை செலுத்துவார்கள். ஆனால் இப்படி இந்த இடத்தை பொறுத்தளவுல இந்த கோவிலுக்கு சொந்தமான அந்த இடத்துல எந்த விதமான வரியும் செலுத்தாமல் ஞானசேகரன் அந்த இடத்துல வீடு கட்டி இருப்பதாகவும், இது இந்த அடுத்த கட்டமாக இது இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக உரிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் அதிகாரிகள் தரப்புல நாம் விசாரிக்கும் பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது வருவாய்த்துறையினுடைய முதற்கட்ட ஆய்வில் இந்த இடம், ஞானசேகரன் வீடு கட்டியிருக்கக்கூடிய அந்த இடம், அதற்கான சர்வே எண்ணை வைத்து ஆய்வு செய்த போது அது யாருடைய பெயரிலும் இல்லை, அது கோயில் நிலம் என்பதும் அந்த கோயிலின் பெயரில் இந்த நிலம் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 700 800 சதுர அடி பரப்பளவுல இந்த இடம், இந்த ஞானசேகரன் வீடு கட்டி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் தொடர்பான விவரங்களை இந்த ஆவணங்களாக நாளை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அறிக்கையாக வருவாய்த்துறையினர் அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று வேறு ஏதும் சொத்துக்கள் இவருடைய பெயரில், அவரது குடும்பத்தினருடைய பெயரிலே இருக்கிறதா எனவும் பத்திரப்பதிவுத்துறை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அந்த நோட்டீஸின் அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதே வேளையில் இந்த அனுமதி பெறாமல் இந்த வீடு கட்டி இருப்பதும் இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிறது. ஏனென்றால் இது கோயிலினுடைய இடமாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கு இந்த வீடு உரிய அனுமதி பெற்று கட்டப்பட்டதா என்று மாநகராட்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில கோயிலினுடைய இடத்தில் கட்டப்பட்ட இந்த இடத்திற்கும் உரிய அனுமதி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அதிகாரிகள் தரப்புல கூறுகின்றனர். என்ற பொழுதும் இது தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய பணியில மாநகராட்சி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கோயில் இடத்தை ஆக்கிரமித்து ஞானசேகரன் இந்த வீட்டை அந்த இடத்தில் கட்டியிருக்கிறார் என்பது வருவாய்த்துறையினுடைய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான அறிக்கையை ஆதாரங்களுடன் நாளை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வருவாய்த்துறையினர் அனுப்பி வைக்க உள்ளனர்.